Taste the Daily. திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 3,50,000 ஏக்கர் அளவிற்கு விவசாயிகள் சம்பா நெல் சாகுபடி செய்துள்ளனர். கனமழை காரணமாக விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி நிற்பதால் நெற்பயிர்கள் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் சாகுபடி செய்த வயல்வெளி வரப்புகளில் உளுந்து பயிரிட்டுள்ளனர். தற்போது பனிப்பொழிவு அதிகமாக இருப்பதால் உளுந்து செடிகளின் வளர்ச்சி நன்றாக உள்ளது என்றும், மேலும் மேடான பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ளதால் மழைநீர் தேங்கி நிற்காமல் வடிந்துவிடும். இதனால் விவசாயிகள் உளுந்து பயிரிட ஆர்வம் காட்டுகின்றனர் என்றும் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் கெடிலமாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் கெடிலமாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடலூர் மாவட்டத்தின் கரையோரமாக உள்ள ஆயிரக்கணக்கான வீடுகள் மற்றும் விவசாய நிலங்களில் தண்ணீர் சூழ்ந்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் வெள்ள நீர் புகுந்ததால் நிலத்தில் உள்ள வரப்புகள் உடைந்து 10 அடிக்கும் மேல் பள்ளம் ஏற்பட்டதால் நெற்பயிர்கள் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. நேதாஜி நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் 10,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூமி பூஜை போட்டு தொடங்கி வைத்தார். இதேபோல் ஆலங்காயம் கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட கொத்தக்கோட்டை, நிம்மியம்பட்டு, முல்லை ஆகிய பகுதிகளில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மற்றும் கோயில் வளாகத்தில் பேவர் பிளாக் அமைக்கும் பணிகளுக்கு நடைபெற்ற பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவி சம்பத்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.